நீ ஏதாவது சாப்பிட்டியா? உன்னுடைய முகம் எப்படி வாடி போயிருக்குது? நீ பார்க்கறதுக்கு பெரிய இடத்து புள்ள மாதிரி தெரியுற. வெளியே சொல்ல முடியாத மன கஷ்டத்தோட இருக்க. வெளியில நாங்க பிச்சை எடுக்கிறப்போ ஒரு சாப்பாட்டை நாங்க அதிகமா வாங்கி வைப்போம். எங்க கூட இருக்கிறவங்க யாராவது பட்டினியா இருந்தா அவங்களுக்கு அதை கொடுத்துடுவோம். இன்னைக்கு ஒரு சாப்பாடு மிஞ்சி போய் தான் இருக்கு. நீ தப்பா எடுத்துக்கலனா பசியோட இருந்தா அதை சாப்பிடுறியா தாயி? இரு தாயி, நான் போய் அதை எடுத்துக்கிட்டு வரேன். நீ இன்னைக்கு ராத்திரி எங்க கூடவே இருந்துருமா. இங்க இருக்க எல்லாருமே தாயா புள்ளையா தான் பழகிக்கிட்டு இருக்கோம். இங்க இருக்க எல்லாருமே உன்ன மாதிரி அவங்க ஊர்ல நல்லா வசதியா வாழ்ந்தவங்க தான். புருஷன் பண்ண துரோகம், பொண்டாட்டி வந்ததுக்கு அப்புறம் பிள்ளைங்க துரத்தி விட்ட துரோகம், சொத்தை ஏமாத்தி எழுதி வாங்கின துரோகம், இப்படி இங்க இருக்கிறவங்க எல்லாருமே ஏதோ ஒரு காரணத்தினால தான் இங்க இருக்காங்க. உன்னை ஏமாத்தி உனக்கு துரோகம் பண்ணது யாரு தாயி? உன்னோட புருஷனா இல்ல நீ பெத்த பிள்ளைங்களா? பெத்த பிள்ளைங்க எனக்கு துரோகம் பண்ணல. என் புருஷனோட சேர்ந்து இத்தனை வருஷமா உண்மை என்னன்னு தெரியாம யாரோ பெத்த பிள்ளைக்கு நான் தான் பெரிய துரோகம் பண்ணிட்டேன். நான் வயித்துல சுமந்து பெத்த புள்ள என்னை ஈவெருக்க இல்லாம இளக்காரமா பாக்குது. ஆனா நான் வயித்துல சுமக்காத என் புள்ள என்ன ராத்திரி பகல்னு பார்க்காம அப்படியே உள்ளங்கையில வச்சு தாங்குது. பணத்துக்கு ஆசைப்பட்டு என் புருஷன் பண்ண பாவம் தான் இப்ப என்ன ஆட்டி படைக்குது. எனக்கு வாழ்றதுக்கே பிடிக்கலம்மா. அழுவாத தாயி, கண்ணீரை தொடச்சுக்க, கடவுளை நினைச்சுக்க. எல்லாத்துக்குமே ஒரு விடிவு காலம் இருக்கு. முதல்ல எதை பத்தியும் நினைக்காம என் கூட வந்து படுத்து தூங்கு தாயி.